Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். UPSC 2026 preparation பண்றவங்களுக்காக important update. 2026 UPSC exam notification Jan 14th 2026 release ஆகணும் as per the schedule. But some administrative reasonsக்காக exam notification postpone பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு Jan 14th UPSC 2026 notification release ஆகாது. எப்போ ரிலீஸ் ஆகும் டேட் மென்ஷன் பண்ணலை. சேம் will be notified in due course அப்புறமா சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே நோட்டிஃபிகேஷன் தான் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும், என்ன வேகன்சி இருக்கும் வெப்சைட்லேயே பார்த்துக்கிட்டு இல்லாமல் உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் இம்பார்ட்டன்ட். அண்ட் முக்கியமான அப்டேட், நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணலை, போஸ்ட்பான் ஆகாது. ஆஸ் பர் த பிளானர் 24 மே 2026 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும், நடந்தே ஆகும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. யூபிஎஸ்சி வழக்கமாக February மாதம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன். இந்த வருஷம் புதுசாக ஜான் மந்த் சொல்லியிருந்தாங்க, பட் இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலை. மேபி கொஞ்சம் லேட்டராக வந்து வரலாம். இதுக்கும் எக்ஸாம் டேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆஸ் பர் த பிளானர் சொன்ன தேதியில் மே 24 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் ஒரு 120 days கிட்ட வந்துருக்கு. ரொம்ப ஷார்ப்பாக படிங்க. எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிசெட் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக வச்சுக்கோங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். நிறைய விஷயம் இருக்குது படிக்கிறதுக்கு, பட் அவ்வளோத்தையும் ஃபுல்லாக மண்டில் ஏற்ற முடியாது. என்னென்ன படிக்கணுமோ ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ப்ராப்பராக படிங்க. இந்த லாஸ்ட் 3-3.5 மாதம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். இதுவே படிக்காத மாதிரி இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வாரம் தூக்கி வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற வழியில் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாம் சரியாக இருக்கும், ரிசல்ட் நல்லாவே வரும். மே 24 நடக்க போகிற எக்ஸாம்ஸ்க்கு இன்றைக்கே டென்ஷன் வேண்டாம், டென்ஷன் அன்றைக்கே பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா வந்து படிங்க. தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்ல வழியாக பிறக்கும். அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். சந்தோஷமாக கொண்டாடுங்க. ப்ரிப்பரேஷனில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.